தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். அதிமுக, திமுக இரண்டும் இணைந்து ஆட்சி அதிகாரத்தை அமரப்போகிறார்கள். எடப்பாடி முதலமைச்சராக போகிறார். இது சாத்தியமா? சாத்தியமாகிவிட்டது. எடப்பாடி மகன் மிதுன் ஸ்டாலின் வீட்டுக்கு சென்று விருந்து அருந்திவிட்டு வந்துவிட்டார். தொண்டர்கள் இங்கே ஏற்றுக்கொள்வார்களா என்ற கேள்வி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும். சபரீசனும் உதயநிதியும் எடப்பாடி வீட்டுக்கு சென்று விருந்தை உண்டுவிட்டு வந்துவிட்டார்கள். இந்த உறுதி அமித்ஷா ஏற்பாட்டில் ரஜினி மூலம் நடந்தேறியது. அமித்ஷாவினுடைய கட்டுப்பாட்டிற்கு அதிமுக, திமுக இரண்டும் வந்தடைந்து விட்டது. இரண்டு திராவிட இயக்கங்களை ஒழிக்க வேண்டும். இரண்டு திராவிட இயக்கங்களும் தமிழ்நாட்டில் அழித்து விட வேண்டும் என்பதை தாண்டி யார் அதிகாரத்தில் இருந்தாலும் ஆட்சியில் இருந்தாலும் சரி, அவர்கள் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று பாஜக நினைக்க ஆரம்பித்து விட்டது. அதனுடைய விளைவு விஜய் காங்கிரஸோடு போய்விட்டார். காங்கிரஸோடு கூட்டணி வைத்து விட்டார். இது அமித்ஷாவை கோபப்படுத்தியது. முன்னாள் டாக்ஸி டிரைவர் செங்கோட்டையன் எடப்பாடியை பழிவாங்க வேண்டும், எடப்பாடி முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்து விடக்கூடாது, எடப்பாடிக்கு எந்த அரசியல் அதிகாரமும் இல்லாமல் என்னால் பறிக்க முடியும், இப்படி பழி வாங்குகிற உணர்ச்சி மூலம் விஜயை பழி வாங்கிவிட்டார். விஜய் பிசிகாவின் காலடியில் போக வேண்டியதில்லை, கம்யூனிஸ்ட்காரர்களை தொங்க வேண்டியதில்லை, முஸ்லீம் லீக்கு கேரளாவுக்கு போக வேண்டியதில்லை. எங்கும் போகாமல் எடப்பாடியிடம் சென்று சரணடைந்திருந்தால் 5 ஆண்டு காலம் ஆட்சியில் அமர்ந்து கொண்டு அரசியலை செய்திருக்கலாம். ஆனால் செங்கோட்டையன் ஆட்சிக்கு வருவதற்கே அதிமுகவை உடைக்க ஆரம்பித்தார். எடப்பாடி ஒட்டுமொத்த விஜயையே உடைத்தெறிந்து விட்டார். இது தற்செயலாக நடக்கவில்லை. செங்கோட்டையின் பழி வாங்குவதற்கு, எடப்பாடியை பழி வாங்குவதற்கு விஜயை பயன்படுத்தி கொண்டார். ஆனால் எடப்பாடி, ஸ்டாலின் 2 பேரும் இவர்களால், செங்கோட்டையனால், ஆதவ் அர்ஜுனாவால் 2 பேரால் பழிவாங்கப்படுவோம் என்று நினைத்து 2 பேரும் ஒன்றிணைந்து விட்டார்கள். இதுதான் அரசியல். துணை முதலமைச்சராக நாற்காலியில் அமர முயற்சித்த ஆதவ் அர்ஜுனா, இது எந்த காலத்திலும் நடந்துவிடக்கூடாது என்று சபரீசனும் உதயநிதியும் எடப்பாடியோடு சமரசம் செய்து கொண்டார். இந்த எடப்பாடியோடு திமுக சமரசம் செய்து கொண்டதனுடைய விளைவு ஆதவ் அர்ஜுனாவுடைய கனவு கலைந்து போய்விட்டது. செங்கோட்டையினுடைய கனவு நனவாகிவிட்டது, காணல் நீராகிவிட்டது. இப்பொழுது விஜயினுடைய எதிர்காலம் என்ன? காலியான காங்கிரஸ், காலி பெருங்காய டப்பா காங்கிரஸ் தயவில் ஒரு காலத்திலும் கரையேற முடியாது. தாவேகா ஆட்சியில் அமர்த்துவதற்கு இந்த மக்கள் வாக்களித்தார்கள். 2 கோடி பேர் வாக்களித்தார்கள். அதை அதிகாரத்திற்கு போகக்கூடிய ஒரு தந்திரோபயங்களை பயன்படுத்த தெரியாத முன்னாள் ஜிம் மாஸ்டர் ஆதவ் அர்ஜுனா, அதே போல் பழைய கார் ஓட்டுநர் டாக்ஸி டிரைவர் செங்கோட்டையன், 2 பேரும் இந்த 2 கோடி மக்களுடைய வாக்குகளை தங்களுடைய பழிவாங்கும் உணர்ச்சியால், ஆதவ அர்ஜுனா சபரீசனை பழி வாங்கணும், செங்கோட்டையன் எடப்பாடியை பழி வாங்கணும்.
2 பேரும் பழிவாங்க ஆரம்பித்த பிறகு பழிவாங்க பயந்த 2 பேரும் ஒன்றாக சேர்ந்து விஜயை பழி வாங்கி விட்டார். இதுதான் பழிவாங்கும் படலம். யாரை யார் பழி வாங்குவது, யாரை யார் சிறையில் அடைப்பது, யாரை யார் வழக்கு தொடுப்பது, அடித்த கொள்ளைகளை யார் மக்களிடம் அம்பலப்படுத்துவது, இந்த தகுதி யாருக்குமே இல்லை. இதுதான் தமிழ்நாட்டில் நடந்தது. காங்கிரஸோடு 29 வரை கூட்டு என்பது அமித்ஷாவை எதிரியாக்கியது. காங்கிரஸை கூட்டு வைத்து கொண்ட செங்கோட்டையன், திருநாவுக்கரசு 2 பேரும் ராகுலை இதற்குள் நுழைத்ததுக்கு பிறகு அமித்ஷா முழுமையாக இறங்கிவிட்டார். என்னுடைய ஆட்சி, என்னுடைய கூட்டணி ஆட்சி நடக்கிற பாண்டிச்சேரியில் சட்டமன்ற உறுப்பினர்களை பாதுகாருங்கள், செங்கோட்டையன் சட்டமன்ற உறுப்பினர்களை கடத்த போகிறாரா அல்லது விஜயனுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை எடப்பாடி கடத்த போகிறாரா, பொறுத்திருந்து பார்ப்போம். காரணம், எடப்பாடியை யாரும் மிஞ்ச முடியாது. ஜெயலலிதாவுக்கு விசுவாசமாக இருந்து சசிகலாவை மிகப்பெரிய தொகை கொடுத்து அதிமுகவையே விலைக்கு வாங்கியவர் எடப்பாடி. விஜய் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்குவதற்கு ஒரு பெரிய சிரமம் எடுக்க வேண்டியதில்லை. ஆகையால் விஜய் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் கூடிய விரைவில் எடப்பாடியிடம் விலை போய் விடுவார்கள். பல பேர் விலை போய் விடுவார்கள். எடப்பாடி ஒரு பண மூட்டை. இந்த பண மூட்டையால் விலைக்கு வாங்கப்படாத நபர்களே இல்லை. டெல்லி வரை விலைக்கு வாங்கப்படுகிற பொருள் தான். இந்த பொருள்களை எடப்பாடி நினைத்தால் விலைக்கு வாங்கி விடுவார். திமுக எடப்பாடிக்கு ஆதரவு கொடுக்கிற நிலைக்கு இறங்கி வருவதற்கு காரணம், அவர்களும் பல விலைகளை வைத்திருக்கிறார்கள். எடப்பாடியிடம் நீங்களே முதலமைச்சராக இருந்து கொள்ளுங்கள், எங்களை காப்பாற்றுங்கள், நாங்கள் காப்பாற்றப்பட வேண்டியவர்கள், இப்படி எடப்பாடியிடம் சமாதானம் செய்து கொண்ட திமுக எதிர்காலங்களில் விஜயை எதிர்க்கக்கூடிய வலிமை பெறுமா என்றால் அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். திமுக மீது அவ்வளவு அளவு கடந்த வெறுப்பு இருக்கு மக்களுக்கு. அதிமுக அந்த ஆட்டம், எடப்பாடி ஆட்டம் 5 ஆண்டு காலம் ஆட்சி நீடிக்குமா? அத்தனை பேரையும் எடப்பாடியால் கட்டுப்படுத்த முடியுமா? பாஜகவை கட்டுப்படுத்த முடியுமா? இங்கே இருக்கக்கூடிய தாவேக, அதிமுக, திமுக, இப்படி அத்தனை பேரையும் எடப்பாடியால் விலைக்கு வாங்கப்படும். சுப்பிரமணிய சாமி ஆளுநரை விசாரிக்கிறார். ஏன் பதவி பிரமாணம் செய்து வைக்கவில்லை? 118 வல்ல 113 தான், அதனால் செய்து வைக்கவில்லை. யார் 118ஓடு வருகிறார்களோ அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பேன், சுப்பிரமணிய சாமியிடம் ஆளுநர் சொன்னது. அமித்ஷா களமிறக்கிய ரஜினிகாந்த் திமுகவிடம் பேசி சமாதான உடன்படிக்கை ஒப்பந்தத்தை முடித்து விட்டார். ஆகையால் அதிமுக முதலமைச்சர் திமுக ஆதரவு கொடுக்க போகிறது. திருமாவளவன், கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸுகள் எல்லாம் கூட்டணி கட்சியான திமுகவுடைய கட்டுப்பாட்டிலிருந்து உடைத்து எடுக்கவே முடியவில்லை. ராகுல் சொல்லி நடக்கலை, யார் சொல்லியும் நடக்கலை, மல்லிகார்ஜுன கார்கே சொல்லியும் நடக்கலை. இதுதான் இப்பொழுது திமுக அதிமுக ஒருங்கிணைவதற்கான சூத்திரம் டெல்லியிலே உருவாக்கப்பட்டது. இவர்கள் 2 பேரும் டெல்லிக்கு அடிமை, அமித்ஷாவுக்கு அடிமை. இந்த அமித்ஷா அடிமைகள் 2 பேரும் அங்கிருந்து என்ன கட்டளை வருகிறதோ அந்த கட்டளை படித்தான் நடப்பார்கள். விஜயனுடைய அரசியல் எதிர்காலம், விஜயனுடைய அரசியல் பயணம் 5 ஆண்டு காலம் நீடிக்குமா?
யார் இவர்களுக்கு ஆலோசகர்கள்? ஆளுநருக்கு சால்வை வாங்க தெரியாத, சால்வை போட தெரியாத, ஒரு அரிச்சுவடி நாகரீகமே தெரியாத நபர் விஜய்க்கு ஆளுநரை சந்திக்கிற பொழுது ஆளுநர் பூங்கொத்து கொடுக்கிறார், நினைவு பரிசை கொடுக்கிறார். ஆனால் 2 கோடி மக்களினுடைய பிரதிநிதியாக ஆளுநரை சந்திக்க செல்லுகிற விஜய் ஆளுநருக்கு ஒரு பூங்கொத்து வாங்க முடியவில்லை. இதுதான் இவர்களுடைய அரசியல் ஆளுமை. காரணம், இவர்களுக்கு சினிமா துறையை சார்ந்த அத்தனை பேரும் நீங்கள் அரசியல் தெரியாது. அரசியலை பொறுத்தவரை அது மக்களினுடைய நாடி துடிப்பை அறிந்து கொள்ளக்கூடியவர்கள் தான் அரசியலிலே நீடிக்க முடியும். விஜய்க்கு ஆலோசகர் ஜிம்பாய் ஆதவ் அர்ஜுனா, டாக்ஸி டிரைவர் செங்கோட்டையன், 2 பேரும் என்ன அரசியலை விஜய்க்கு கற்றுக் கொடுக்க போகிறார்கள்? அரசியல் தெரியாத அந்த இளைஞனை தங்களுடைய பழிவாங்கும் குணத்துக்காக பழி வாங்கி விட்டார்கள். அவரை திமுகவும் அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து பழி வாங்கி விட்டது. இந்த பழிவாங்கல் இப்பொழுது எத்தனை ஆண்டு காலம் நீடிக்கும்? எத்தனை மாத காலம் நீடிக்கும்? இந்த பழிவாங்கல், விஜயை பழிவாங்கு, எடப்பாடியை பழிவாங்கு, இப்படி செங்கோட்டையனுடைய கனவு, ஜிம்பாய் ஆதவ் அர்ஜுனாவுடைய கனவு, 2 கனவுகளும் நீங்கள் எப்பொழுது நனவாக போகிறது? கனவு நனவாகிறதா, நனவு கனவாகிறதா என்று நாம் வரக்கூடிய அரசியல் நடவடிக்கைகளை பொறுத்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் திமுகவும் அதிமுகவும் எத்தனை மாதம் தேர் நிலவு கொண்டாடும், எத்தனை மாதம் இவர்கள் 2 பேரும் ஒருவரை ஒருவர் ஏமாற்றுவார்கள். எடப்பாடி இப்பவே தயாராகிவிட்டார். தாவைக்காவிலிருந்து தூக்க முடியுமா? சட்டமன்ற உறுப்பினர்களை கோடிகளை கொடுத்து தூக்க முடியுமா? விஜய் கோடிகளை கொடுத்து தக்க வைப்பாரா? கோடிகளுக்கும் கேடிகளுக்குமான சண்டை. ஆதவ் அர்ஜுனா மீண்டும் பல கோடிகளை முதலீடாக இறக்க வேண்டும். அப்படி முதலீடாக இறக்கினால்தான் இந்த 108ஐ தக்க வைத்து கொள்ள முடியும். இல்லை என்றால் நீங்கள் 108 100 பயணப்பட்டு விடும், 101 பயணமாகிவிடும். பல கோடிகள் பேரம் நடக்கும். எடப்பாடி தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்களை கண்டிப்பாக விஜயினுடைய கட்டுப்பாட்டிற்கு போவதற்குள், ஆதவ் அர்ஜுனா கட்டுப்பாட்டிற்குள் போவதற்குள் எடப்பாடி தூக்கி விடுவார். விஜய் ஒரு 500 கோடி 1000 கோடி செலவு செய்யக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. ஆதவ் அர்ஜுனா செலவு செய்து எந்த லாபமும் இல்லை. 5 ஆண்டு காலம் தக்க வைப்பதற்காக பல 100 கோடி செலவு செய்ய வேண்டும். ஆட்சி இல்லை, அதிகாரம் இல்லை, கொடை இல்லை, கொற்றம் இல்லை, ஆனால் செலவு பண்ணும் கோடிகளை. எடப்பாடியிடம் ஆட்சி இருக்கிறது, கொடி இருக்கிறது, கொற்றம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. அத்தனைக்கும் விளை வைப்பார். எடப்பாடி வைக்கிற விலைக்கு முன்னால் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள் மயங்கி விழுந்து விடுவார்கள். அவர்களை முகத்தில் தண்ணீர் தெளித்துத்தான் அவர்களை நிதானத்துக்கு கொண்டு வர வேண்டும். இதுதான் எடப்பாடியினுடைய வெற்றி. இதை கண்டிப்பாக ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்த பிறகு எடப்பாடியினுடைய ஆட்டம் ஆரம்பம், அமித்ஷா ஆட்டம் ஆரம்பம், சபரீசன் ஆட்டம் ஆரம்பம், உதயநிதி ஆட்டம் ஆரம்பம். இத்தனை ஆட்டங்களையும் தாக்கு பிடித்து விஜய் நிற்பாரா என்பதை வரலாறு பதிவு செய்யும். அன்பார்ந்த நண்பர்களே, தமிழ் தேசிய உணர்வாளர்களே, தமிழ்நாடு அரசியல் ஆர்வம் உள்ள இளைஞர்களே, உங்களுக்கு
234 தொகுதிகளிலும் ஒரு நிருபர் தேவை. அந்த நிருபர் அரசியல் ஆர்வம் உள்ள இளைஞராக, தமிழ் தேசிய அரசியலை தெரிந்து கொண்ட இளைஞராக, லஞ்ச லாவண்யம் ஊழல் இதை ஒழிக்க நினைக்கிற வீரமுள்ள இளைஞனாக, தியாகம் செய்யக்கூடிய இளைஞனாக தமிழா ஊடகத்தில் இணைந்து கொள்ள அன்போடு அழைக்கிறோம். என்னுடைய தொலைபேசிக்கு இரவு 9 முதல் 11 வரை தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சமூக மாற்றத்தை விரும்புகிற இளைஞர்கள், பத்திரிகையாளர்களாக, ஊடகவியலாளர்களாக அந்த பகுதியில் நடக்கிற அநியாயம், அக்கிரமம், லஞ்ச லாவணிய ஊழலை வெளிப்படுத்தக்கூடிய நெஞ்சுரம் நிறைந்த இளைஞர்களை வரவேற்கிறோம். 236 தொகுதிகளிலும் ஒரு இளைஞர் கூட்டத்தை நான் எதிர்பார்க்கிறேன். என்னை தொடர்பு கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.